லக்ஷ்மி டெய்ரி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இன்னைக்கு ஒரே இடத்துல இருந்து 10க்கும் மேற்பட்ட மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குங்க. அந்த 10க்கும் மேற்பட்ட மாடுகளில் இருந்து ஒரு 3 மாடுகளோட விற்பனை பதிவு பார்க்க போகிறோம். வாங்க இந்த மாடுகளோட விற்பனை பதிவு பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா, செம்புத்து செவலையில் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு 2ஆம் ஈத்து மாடு கன்று போட்டுருச்சு. காளை கன்று போட்டிருக்குங்க. நல்ல பெருவட்டான மாடு, அழகான கொம்பு லட்சணத்துலையும் நல்ல முக லட்சணத்துலையும் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய மாடு அப்படின்னே சொல்லலாம். 2ஆம் ஈத்து மாடு, கடைப்பல் முளைப்பு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. மாடு விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் சேலம் மாவட்டம் ஏத்தாப்பூர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்கு. கன்று காளை கன்று போட்டிருக்கு. நல்ல பேட்ச் மறையில் ப்ரீடு குவாலிட்டியில் கன்று போட்டிருக்குங்க. காளை கன்றாக இருந்தாலும் நீங்கள் இந்த கன்றை ப்ரீடிங்க்கு பயன்படுத்திக்கலாம். மாட்டுக்கு மடியும் பாருங்கள், முன்னையும் பின்னையும் ரெட்டை வரி மடி, நல்ல காம்பு ஓலம், நல்ல அழகான முக லட்சணம், நல்ல கொம்பு லட்சணம் அப்படின்னே சொல்லலாம். இந்த 2ஆம் ஈத்துக்கு ஒரு 15 லிட்டர் கறவை திறன் தாராளமாக எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. ஒரு 2ஆம் ஈத்து மாடாக பார்த்துட்டு இருக்கீங்க. நல்ல கொம்பு லட்சணத்தில், நல்ல மடி வளம் காம்பு வளத்தில் முக லட்சணத்தோட ஒரு மாடு பார்த்துட்டு இருக்கீங்க. கன்று மாடாக பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு 15 லிட்டர் பால் வர மாதிரி வேணும் அப்படின்னா தாராளமாக இந்த மாட்டை சூஸ் பண்ணி வாங்கிக்கலாங்க. மாட்டோட குவாலிட்டியில் குறை கிடையாது. நல்ல மடி எடுத்திருக்கு. மாடு கன்று போட்டுருச்சு. நல்ல மடி எடுத்திருக்கு. 15 லிட்டர் கறவை திறன் தாராளமாக எடுத்து கொடுக்குன்னு தான் சொல்கிறாங்க. மாடு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு தாராளமாக கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து நீங்கள் இந்த மாட்டை உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க. வாங்க அடுத்த மாட்டோட விற்பனை பதிவை பார்த்துடலாம். இரண்டாவதாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா, பல் போடாத ஒரு தலையீத்து கிடாரி அப்படின்னு சொல்லலாங்க. மாடு 9 மாத சினியாக இருக்குது. கன்று போடுறதுக்கு இன்னும் ஒரு வார காலத்திலேருந்து ஒரு 10 நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். ஒரு சின்ன சைஸ் மாடில் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு தலையீத்து மாடாக வேணும் அப்படின்னா தாராளமாக இந்த மாட்டை சூஸ் பண்ணி வாங்கிக்கலாங்க. ஒரு 10-11 லிட்டர் பால் எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்கிறாங்க. தலையீத்து மாடு, பல் போடலை, சுழித்தவர் எதுவும் கிடையாது. தண்ணி தீவனத்துக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஒரு நல்ல முகலட்சணத்தில் விற்பனைக்கு வந்திருக்கு ஒரு தலையீத்து ஜெர்சி மாடு அப்படின்னே சொல்லலாங்க. இன்னொரு 10 கண்ணுக்கு கூட மாட்டை வச்சுக்க முடியும். ஏன்னா மாடு தலையீத்து இப்போதான், இன்னும் பல்லு கூட கீழே விழலை அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. மாடு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு தாராளமாக கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து நீங்கள் இந்த மாட்டையும் உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாங்க. நல்ல மடிவளங்க. தலையீத்து கிடாரியாக இருந்தாலும் மாட்டுக்கு மடிவளம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். காம்போல மடிவளம்னா சூப்பராகவே இருக்குது. ரொம்பவும் சாதுவான மாடு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. மாடு விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் சேலம் மாவட்டம் ஏத்தாப்பூர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்கு. பிடிச்சிருக்குன்னா கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை நீங்களும் உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க. கண்டிப்பாக இந்த ஈத்துக்கு ஒரு 10-11 லிட்டர் கறவை திறன் தாராளமாக எடுத்து கொடுக்குன்னு தான் சொல்கிறாங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா கால் பண்ணி பேசி மாட்டை வாங்கிக்கோங்க. வாங்க மூன்றாவதாக விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த செம்புத்து காரி மாட்டோட விற்பனை பதிவை பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாடும் பல் போடாத ஒரு தலையீத்து கிடாரி தாங்க. ஒரு 11-12 லிட்டர் பால் வரும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. மாடு 9 மாத சினியாக இருக்குது. கன்று போடுறதுக்கு இன்னொரு 10 நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். சுழித்தவரை இல்லாத மாடு. தண்ணி தீவனத்துக்கு பிரச்சனை இருக்காது. நல்ல மடி உலம், காம்பு உலங்க. இந்த மாட்டுக்கு மடியும் முன்ன பின்னையும் இருக்குது. காம்பு பாருங்கள், நல்ல நீட்டமான காம்பில் தான் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு தலையீத்து மாடு. பல் போடலை அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. கிளைமேட் கண்டிஷனுக்கு இப்போ பார்த்த எல்லா மாடுகளுமே அடாப்ஷன் இருக்கும். இந்த மாடு பல் போடாத தலையீத்து கிடாரி 12 லிட்டர் வரைக்கும் கறவை திறன் எதிர்பார்க்கலான்னு தான் சொல்கிறாங்க. இந்த எல்லா மாடுகளுமே விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சேலம் மாவட்டம் ஏத்தாப்பூர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்கு. ஆல் ஓவர் தமிழ்நாடு டெலிவரி அவைலபிள். மாடு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் ஒரு கம்மி பட்ஜெட் மாடுகளாக விற்பனைக்கு வந்திருக்கிறதுனால கம்மி பட்ஜெட்டில் மாடு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்க தாராளமாக இந்த மாட்டை சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டு வீடியோ பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இவங்கக்கிட்ட நம்ம பார்த்த இந்த 3 மாடு மட்டும் விற்பனைக்கு வரலைங்க. இந்த 3 மாடு இல்லாமல் இன்னும் 10 மாடு விற்பனைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் சுற்று வட்டாரத்தை பகுதியில் இருக்கீங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் நேரில் போய் பார்த்து கூட மாட்டை வாங்கிக்கலாங்க. மாடு பார்த்தோம்னா ஜெர்சி ரக மாடு, ஜெர்சி கிராஸ் மாடுகளாக எல்லா ரக மாடுமே வச்சுருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் நல்ல லாபகரமான பசுக்களாக தான் இருக்கும். மாடு வேணும் அப்படின்ற பட்சத்தில் அவங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃபுல் டீட்டெயில்ஸையும் தெரிஞ்சுக்கோங்க. நேரில் போய் பார்த்தே மாட்டை வாங்கிக்கலாம். இல்லை நீங்கள் வீடியோ கால் பண்ணி கூட பேசுங்க. மாடு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் விலையை பேசிட்டு வீட்டுக்கே டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம் தான் சொல்லியிருக்காங்க. இது போன்ற மாடுகள் உங்ககிட்டயும் விற்பனைக்கு இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம சேனலை கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.